அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு பாடத்தினூடாக சந்திப்பதில் ஆண்டி ஃப்ளோரா மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். சரி, இப்ப இவ்வளவு பாடங்களை நீங்க படித்த நீங்கள் இவைகள் எல்லாவற்றையும் நல்லபடியாக கற்று மனப்பாட வசனங்களை நீங்கள் வீடுகளிலே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். சரி, இன்றைய நாளிலும் நாங்கள் சரியானதை தெரிவு செய்வோம் என்ற பாடத்தினூடாக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். 6ஆம் தரம் 8ஆம் பாடம். சரியானதை தெரிவு செய்வோம். சரியானது என்னது? சரியானது தேவனுடைய சித்தத்தை செய்வது. கடவுளுடைய சித்தத்தை செய்வதற்கு நாங்கள் அவரை அறிந்திருக்க வேண்டும். அவருடைய வசனங்களை நாங்கள் கற்றிருக்க வேண்டும். அவருடைய வசனத்தின்படி நடக்க வேண்டும். இதைவிட எங்களால் இந்த சின்ன பிள்ளைகளாக எங்களுக்கு இதைவிட மேலானது ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் கடவுளுக்குள்ளாக நீங்கள் நடந்து வரும் பொழுது, படிப்படியாக கீழ்ப்படிந்து வரும்போது, முக்கிய காரியம் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் கீழ்ப்படிவோடு எது நல்லது எது பிழை என்று அறிந்து கொண்டு இந்த சரியானதை நீங்கள் தெரிவு செய்யும் பொழுதுதான் நீங்கள் சரியானதை தெரிவு செய்து கொள்கிறீர்கள். கடவுள் உங்களை வழிநடத்தி பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்கும் தலைமைத்துவத்தை கொடுப்பதற்கும் உங்களை வழிநடத்தி வருகிறார். சரி, கடந்த பாடத்திலே நாங்கள் பார்த்தோம் யோசுவா எவ்வாறு இஸ்ரவேலரை வழிநடத்தி கொண்டு இந்த கானான் தேசத்திற்கு அவர்களை கொண்டு செல்வதற்கு இந்த தலைமை பொறுப்பை ஏற்கிறார் என்று. மோசே மரித்து விட்டார். அவருக்கு பிறகு யோசுவா இப்பொழுது அவர் அந்த கானானை நோக்கிய பயணத்தை அவர் தொடர்கிறார். அவர் அநேக காரியங்களை செய்தார். அப்ப அவைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் கற்றுக்கொள்ளும் முதல்ல அவரும் கூட எவ்வாறு இந்த சரியானதை தேர்ந்தெடுத்தார். கடவுளுக்கு விருப்பமானதை அவருடைய வசனத்தின்படி நடந்து அவருடைய காரியங்கள், அவர் சொன்ன காரியத்தை கடவுள் உறுதிப்படுத்துகிறார். யோசுவா மோசே மரித்த பிறகு அவர் அந்த தலைமைத்துவத்தை தாங்கும் பொழுது சொல்கிறார், நீ பயப்படாதே, ஊருக்குள் எழுந்தனில் நீ பிளனுடைந்து நீ நடந்து போ என்று சொல்லுகிறார். அவர் அவன் யோசுவாவுடைய கூட இருப்பதாக கடவுள் உறுதிமொழி கொடுத்து தைரியப்படுத்தி அவரை அனுப்புகின்றார். ஏனெனில் அது ஒரு லேசான காரியம் அல்ல, கடினமான காரியம். ஆனாலும் கடவுளின் கூடாக இருக்கும் பொழுது, கடவுளோடு நடக்கும் பொழுது அவைகள் எல்லாம் இலகுவானது. ஏனெனில் நாம் அல்ல, கடவுளே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து தருகிறார். அவர் எங்களோடு கூட இருக்கிறார். அதனால அவராலே எல்லா காரியங்களையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டாயிருக்கிறது. அதனால தான் நாங்கள் சரியானதை நாங்கள் தெரிவு செய்யும் பொழுது நாங்கள் கடவுளோடு நடக்கின்றோம். கடவுளோடு நடக்கும் பொழுது அனைத்து காரியங்களும் நிறைவேறும். இதன் மூலம் கடவுளுடைய நாமம் மகிமை அடைகின்றது, அவருடைய சித்தம் நிறைவேறுகிறது. சரி, இப்ப இந்த யோசுவா நல்லபடியாக இந்த காரியங்களை செய்வதற்கு நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய நண்பர்கள், அதாவது யோர்தானுக்கு இக்கரையில் உள்ள பகுதியை தான் ரூபன் காத் கோத்திரங்களுக்கு கிடைக்கும் என்று. ஆனாலும் அவர் பேசுகிறார் அவரோடு, நாங்க யோர்தானை கடக்க போகிறோம், நீங்க தான் யுத்த புருஷரா இருக்கிறீங்க, நீங்க யுத்தத்துல வல்லவர்களா இருக்கிறீங்க, அதனால நீங்களும் வாங்க, உங்களோட சகோதரருக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா நீங்க யோர்தான் இங்கால தானே உங்களோட பங்கு, நீங்க இருந்துராதீங்க இங்கே, நீங்களும் அந்த பக்கத்துக்கு வந்து நீங்க அவர்களோட யுத்தத்துல நீங்கள் முன்னின்று யுத்தத்தை செய்து வெற்றி கண்டு உடைய சகோதரருக்கு அந்த தேசத்தை நீங்க பிடித்து கொடுத்துட்டு மீண்டும் நீங்கள் யோர்தானுக்கு இக்கரையில் வந்து நீங்க கூடாரங்களை பட்டணங்களை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம் என்று யோசுவா அவர்களோடு பேசும்பொழுது அவர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படியானால் இது ஒரு தலைமைத்துவத்துக்கு மிகவும் முக்கியமானது ஒன்று. பேசி சரியாக சொல்லி ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்கு எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறது ஒரு அருமையான ஒரு தலைமைத்துவ பண்பு. இதை நாங்க சொல்லலாம், அது யோசுவா கடவுளுடைய சித்தத்துக்கு ஏற்றவாறு இதை செய்கிறார் என்று நாங்கள் சொல்லலாம். இன்றைய நாளில் நாங்கள் ஒரு யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்ட ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த கதை விசேஷமானது.
வந்து யோசுவான்னு எடுப்போம் இந்த படத்தில. இவர்கள் இப்பொழுது இந்த கானான் தேசத்துக்கு போவதற்கு அவர்களுக்கு எதிராக இருந்தது வந்து இந்த க யோதான் ஆறும், அதற்கு அந்த எரிக்கோ பட்டணம் வந்து மதில்களால் சூழப்பட்டு இருந்துச்சு. அதை பெரிய மதில்கள் கட்டியிருந்தார்கள். பெரிய கோட்டை சுவர்களை கட்டி அந்த இடத்திலே 2 கோட்டை சுவர்கள் இடையிலும் இடைப்பட்ட ஒரு பிரதேசத்துல மக்கள் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அது வந்து அந்நியர்கள், அதாவது வேறு தேசங்களிலிருந்து வந்தவர்கள், அந்த இடத்திலே குடியிருக்கிறவர்கள் தான் அந்த இடத்திலே வாழ்ந்து வந்தார்கள். அந்த பட்டணத்தார்கள் எல்லாரும் நடு பிரதேசத்திலே அவர்கள் பாதுகாப்பாக வாழ்ந்து வந்தார்கள். அப்ப அவர்களுடைய நினைவெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் நடக்காது, நாங்கள் பாதுகாப்பான ஒரு கோட்டைகளுக்கு உள்ளே நாங்கள் இருக்கிறோம் என்று இருந்தார்கள். இப்ப இஸ்ரவேலருக்கு கூட இந்த யோசுவாவுக்கும் அவருடைய எல்லா இஸ்ரவேல் புத்திரருக்கும் அந்த கானான் தேசத்துக்கு போவதற்கு முதலாவது இந்த எரிகோ கூட தான் போக வேண்டி இருக்குது. அப்ப இந்த யோசுவா என்ன செய்யறார்? 2 பேரை வேவு பார்க்கிறதற்கு, ஒற்றர்கள் 2 பேரை வேவு பார்க்கிறதற்கு இந்த எரிகோ மதில்களுக்கிட்ட அவர் அனுப்புகின்றார். போய் எரிகோவையும் அந்த சூழ உள்ள எல்லாவற்றையும் நீங்க பார்த்து வாங்க, எப்படி நிலம் இருக்குது, எப்படி நாங்கள் யுத்தத்தை செய்யலாம், இவைகள் எல்லாவற்றையும் நீங்க பார்த்து வாருங்கள் என்று சொல்லி அந்த ஒற்றர்கள் 2 யோசுவா அனுப்புகின்றார். அப்ப இந்த ஒற்றர் 2 பேரும் இவைகளை எல்லாவற்றையும் பார்த்து இவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த இடத்திலே ஒரு விலை மாது இருந்தார். விலை மாது என்று சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு புருஷன் அல்ல, அநேக புருஷர்கள் அவர்கள் வந்து போவார்கள். அவர்கள் பணத்திற்காக அவர் மற்றவர்களை புருஷராக வைத்திருப்பார். அப்ப இந்த விலை மாது பொதுவாக இஸ்ரவேலரால் அவர் புறக்கணிக்கப்பட்டவர், ஒதுக்கப்பட்டவர். அவர்களை அவர்கள் சேர்த்து கொள்ள மாட்டார்கள் அல்லவா? அப்ப இப்படிப்பட்டவர்கள் பாவிகள் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் இந்த அந்நிய தேசத்துல இப்ப இந்த எரிகோ பட்டணத்துக்கு அருகையில் அந்த எரிகோ பட்டணத்து மதில்களுக்கு இடையில தான் அவருடைய வீடும் இருக்குது. அப்ப இவர்கள் என்ன செய்யறார்கள்? இந்த ஒற்றர்கள் எல்லாம் பார்த்து விட்டு இவர்கள் இந்த வீட்டுக்குள்ளே வரார்கள். அப்பொழுது இந்த விலை மாது, அவளுடைய பெயர் ராகாப். இந்த ராகாப் என்ன செய்யறார்? அவர்கள் 2 தன்னுடைய வீட்டுக்குள் அழைத்து அவர்களை உபசரிக்கிறார். உபசரித்து என்ன செய்கிறார்? அவரோடு பேசும் பொழுது தெரிய வருகிறது, இவர்கள் இஸ்ரவேலரிலிருந்து வந்த ஒற்றர்கள் என்று அவர் அறிந்து கொள்ளுகிறார். அப்படியானால் இது வந்து ஒரு கஷ்டமான காரியம். ஏன் யாரும் கேள்விப்பட்டால் இது இந்த 2 ஒற்றர்களையும் கொண்டு போடுவார்கள், அதோடு கூட இந்த ராகாப்பையும் கூட கொன்று போடுவார்கள். ஆனாலும் அவர் அநேக காரியங்களை அவர் கேட்டு அறிந்து கொள்ளுகிறார். அப்ப இந்த ராகாப் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உங்களுடைய இஸ்ரவேலரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது இங்க உள்ள மக்கள் எல்லாம், எரிகோ மக்கள் எல்லாம் பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செங்கடலை கடந்து, உங்களுடைய கடவுள் எவ்வாறு உங்களை செங்கடலை கடக்க பண்ணி உங்களை கூட்டிக் கொண்டு வந்தார் என்றும், உங்களை அந்த தேசங்களுக்கு ஊடாக வழியாக போகக்கூடாமல் பண்ணுன, அதாவது யோர்தானில யோர்தானில் இருந்த எமோரிய அரசர்கள் சீகோன், ஓகு என்பவர்கள் அவர்களை அந்த தேசங்களினூடாக போக விடாதபடினாலே என்ன செய்தார்கள்? அவர்கள் அழித்து போட்டார்கள். அப்ப அந்த இப்படிப்பட்ட இவைகளை எல்லாம் கேள்விப்பட்டு எங்களுடைய நாட்டவர்களும் நாங்கள் பயம் எங்களுக்கு பயம் உண்டாகி இருக்கிறது என்று ராகாப் இந்த ஒற்றர்களுக்கு கூறினார். அது மட்டும் இல்ல, அவர் என்ன சொன்னார் என்றால், அவள் என்ன சொன்னாள் என்றால், இவர்களை பற்றி, அதாவது இஸ்ரவேலருடைய கடவுள் வந்து விண்ணுலகுக்கும் மண்ணுலகுக்கும் அவர்தான் கடவுள் என்றதை அவர் அறிக்கை பண்ணினாள். அதோடு கூட இல்லாமல் அவர் இந்த ஒற்றர்களை தேடிக்கொண்டு வருவார்கள் என்று சொல்லி அவர்களை கொண்டு போய் என்ன செய்தார்? ஒரு மேல் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு, மேல் தட்டுக்கு கொண்டு போய்
என்ன செய்தார், அந்த அவர்களை படுக்க வைத்து அந்த புல் இதுகள் எல்லாவற்றையும் போட்டு புல்தனங்கள் எல்லாம் போட்டு அவர்களை மூடி பாதுகாப்பாக அந்த ஒளிய பண்ணி வைத்திருந்தார். அப்பொழுது என்ன நடக்குது? இந்த செய்தி அரசனுக்கு, அந்த நாட்டு எரிகோ மன்னனுக்கு கேள்விப்படுகிறார். அவர் இதை கேள்விப்பட்டு இந்த இடங்களிலே வந்திருப்பார் என்று, அதாவது ஒற்றர்கள் இஸ்ரவேலிலிருந்தே வந்திருக்கிறார்கள், எங்களுடைய தேசத்தை, எங்களுடைய இந்த பட்டணத்தை உளவு பார்க்கிறார்கள் என்று சொல்லி, வேவு பார்க்கிறார்கள் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? சேவகர்மார்களை அனுப்புகிறார், போய் அவர்களை பிடித்து கொண்டு வரும்படி. அப்பொழுது அவர்கள் கேள்விப்படுகிறார்கள், இந்த ராகாபின் வீட்டுக்கும் கூட அவர்கள் வந்தார்கள் என்று. இந்த வேளையில என்ன நடக்குது? இவர் என்ன சொல்றார்? ராகாப் சொல்றார், இவர் வந்து கேட்கிறார்கள், வந்தாங்களா, இப்படி 2 பேர் இஸ்ரவேலில இருந்து 2 பேர் வந்திருக்கிறார்கள், எங்களை தேசத்தை உற்று பார்க்கிறார்கள் அப்படி என்று சொல்லி சொல்லும் பொழுது ராகாப் சொல்றார், ஆமா, அவர் சொல்லவில்லை, இல்லை இல்லை, இங்க வரல, யாரும் சொல்ல இல்லை. ஏன்னா அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள், இந்த இடத்துல 2 பேர் வந்தார்கள் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அப்ப என்ன செய்யறார்? இந்த ராகாப் வந்து சொல்றார், ஆம், அவர் 2 பேர் வந்தாங்க தான், ஆனாலும் அவர்கள் போய்விட்டார்கள், நீங்கள் அவர்களை துரத்தி கொண்டு போனால் பிடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி. ஆனாலும் அவர்கள் வீட்டுக்குள்ள வந்து பார்த்து அவர்கள் கண்டுபிடியாதபடினாலே அவர்கள் போய்விடுகிறார்கள். அவர்கள் போன பிறகு உடனே என்ன செய்கிறார்? ராகா போய் அவர்களுக்கு கூட பேசுகிறார். திரும்ப அவர்களை மேல் வீட்டிலே ஒளிக்க வச்சிருந்தார் அல்லவா? ஒளிக்க வைத்திருந்த போது அவர் என்ன செய்கிறார்? அவர் மீண்டும் போய் அவர்களோடு பேசி சொல்லுகிறார், நான் உங்களை தப்பு வைக்கிறேன் இப்பொழுது, ஆனா நீங்க என்ன செய்யுங்க, கடவுள் இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் என்னையும் என் குடும்பத்தையும், தாப்பன், தாய், சகோதர சகோதரிகள், அவருடைய அன்பானவர்கள் எல்லாரையும் நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். நீங்க அவங்கள எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு போடாதபடிக்கு நீங்க எனக்கு ஒரு அடையாளத்தை நீங்க தர வேண்டும், நீங்க இந்த குடும்பத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவள் கேட்கிறாள். அப்பொழுது இந்த ஒற்றர்கள் சொன்னார்கள், இஸ்ரவேலிலிருந்து வந்த 2 ஒற்றரும், நாங்கள் உன்னை காப்பாற்றுவோம், நீ எங்களை இறக்கி விடுகின்ற இந்த ஜன்னல் வழியாக நீ என்ன செய், ஒரு சிவப்பு நூல் கயிறை நீ கட்டி வை, அப்பொழுது நாங்கள் உன்னுடைய குடும்பம் அனைத்தையும் இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வை, அப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம், உங்களை காப்பாற்றுவோம். யாராவது வீட்டுக்கு வெளியே வந்தால் எங்களால் ஒன்றை செய்ய முடியாது, அவர்கள் மறைத்து போவார்கள், ஏன்னா எங்களுக்கு யார் எவர் என்று கண்டுபிடிக்க முடியாது. அதனால உன்னுடைய குடும்பம் அவலத்தையும் கொண்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளே நீ வைத்துக்கொள், அப்பொழுது அவர்கள் காக்கப்படுவார்கள், நீ எங்களை எவ்வாறு காத்தாயோ அதே போல நாங்களும் உங்களை காப்போம் என்று சொல்லி அந்த ஒற்றர்கள் கூறுகிறார்கள். அதே போல இந்த ராகாப் சொல்லுகிறார், இன்னொரு அட்வைஸையும் கொடுக்கிறார், இன்னொரு புத்திமதியை சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது இறங்கி இந்த ஜன்னல் வழியாக இறங்கி நீங்கள் மலை பக்கத்துக்கு போங்க. நீங்க யோர்தான் நதிக்கு அருகில் இருக்கிற மலை பிரதேசத்திலே நீங்க 3 நாள் ஒளிந்திருங்க, அதுக்கிடையில இவர்கள் உங்களை தேடி காணாமல் போய் விடுவார்கள், அதற்கு பிறகாக நீங்கள் உங்களோட இடத்துக்கு நீங்கள் போகலாம் என்று சொல்கிறார்கள். அதே போல இந்த இவர்களும் அவர்களுடைய ராகாப்பினுடைய அறிவுரையை கேட்டு இவர்கள் மலையிலே போய் அவர்கள் தங்கி 3 நாள் தங்கி இருந்து ஒளிந்திருந்துட்டு, பிறகு அந்த அவர்களை தேடி வந்தவர்கள் எல்லாம் போன பிறகு 3ஆம் நாளிலே இறங்கி மீண்டுமாக அந்த சித்தீமுக்கு போய் யோசுவாவை சந்திக்கிறார்கள். அப்ப யோசுவாவை சந்தித்த பிறகு இவர் கேட்டுக்கொண்டபடி இந்த ராகாப் என்ன செய்யறார், அந்த சிவப்பு நூல் கயிறு ஒன்றை எடுத்து அதை அந்த ஜன்னலிலே கட்டி வைக்கிறார், அதுக்கு அடையாளமாக. ஏன்னா இஸ்ரவேலர் அதை கைப்பற்றும் பொழுது அவர்கள் இதை அடையாளமாக வைத்து அந்த ராகாப்பையும் அவருடைய குடும்பத்தையும் அழித்து போடாமல் இருக்கிறதற்காக அடையாளமாக இதை அவர் அந்த ஜன்னலிலே கட்டி வைத்தார். இப்ப நாங்கள் இந்த பாடத்துக்கு ஒரு சிவப்பு நூல் கயிறு என்றும் நாங்கள் கூறி ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். சரி, அப்பொழுது
அதை போய் யோசுவாவுக்கு அவர்கள் அறிவித்த பொழுது யோசுவா மீண்டும் இந்த யோர்தானுக்கு செல்வதற்கு அவர்கள் ஆயத்தப்படுகின்றார்கள். அப்போ இவ்வாறு இந்த ராகாப்பை நாங்கள் பொதுவாக அவரை ஒதுக்கி வைத்திருப்போம். அவருடைய செய்கின்ற அந்த தொழில் விலை மாது தொழிலாயிருந்தபடினாலே அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத போதும் அவர் சரியானதை செய்தார். அதாவது கடவுள் யார் என்பதை அவர் அறிந்து கொண்டிருந்தார். இஸ்ரவேலின் தேவன் உண்மையானவர், மெய்யானவர், ரட்சிக்கப்பட்டவர் என்பதை அறிந்திருந்தார். அதோடும் கூட அவர் என்ன செய்தார்? அவர் அவருடைய வழியில், அதாவது இஸ்ரவேலரோடு கூட வாழ்வதற்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு பிறகாக அவர் இயேசுவின் வம்சம் வருவதற்கு அவர் ஒரு இடத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். அதாவது இஸ்ரவேலிலே சல்மான் என்பவரை அவர் திருமணம் செய்து அவர்களுக்கு, சல்மோனுக்கும் ராகாப்புக்கும் போவாஸ் என்பவர் கிடைக்கின்றார். போவாஸ் ரூத்தை திருமணம் செய்கின்றார். நீங்க இந்த கதையெல்லாம் பிறகு நீங்க கற்றுக்கொள்வீர்கள். போவாசுக்கும் ரூத்துக்கும் ஓபேத் என்றவர் பிறக்கிறார். பிறகு ஓபேத்தின் மகன் தான் ஈசாயின் மகன் தாவீது. அதன் வழியாக இயேசு கிறிஸ்துவ வளராலை நீங்கள் அறிவீர்கள். அப்படியானால் இப்படி ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு பெண்ணின் ஊடாக இயேசு கிறிஸ்துவின் வரலாறு வருவதற்கு அவர் தன்னை ஆயத்தப்படுத்தினார். அதுதான் இந்த இடத்திலே முக்கியமானது. நாங்கள் இந்த நிலையில் இருந்தாலும் நாங்கள் கடவுளை அறிந்து கொள்ளும் பொழுது அவர் எங்களை மேன்மைப்படுத்துகிறார். நாங்கள் சரியானதை தெரிந்து கொள்ளும் போது கடவுள் எங்களை வழி நடத்துகின்றார். அவருடைய திட்டத்தை செய்வதற்கு எங்களை பாவிக்கின்றார். அதை நாங்கள் இந்த கதையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். அடுத்தபடியாக நாங்கள் ஒரு மனன வசனத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளுவோம். திருப்பாடல்கள் 119, 105. என் காலடிக்கு வாக்கிய விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. என் காலடிக்கு வாக்கிய விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. இப்ப கர்த்தருடைய வசனம்தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு விளக்காயிருக்கிறது, எங்களுடைய பாதைக்கு ஒளியாயிருக்கிறது. நாங்கள் எதை செய்தாலும் அதை வெளிச்சத்துக்குள் கொண்டு வருவதற்கு கர்த்தருடைய வசனம்தான் எங்களுக்கு விளக்காயிருக்கிறது, ஒளியை கொடுக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையில் ஒளியை கொடுக்கிறது. அந்த ஒளி மற்றவர்களை போய் சேரும்படி அது எங்களுக்கு தருகிறது. பிள்ளைகளை இப்பொழுது இன்றைய நாளிலே ராகாவை பற்றி அவள் எங்களுக்கு செய்த காரியத்தை, இஸ்ரவேலருக்கு அவர் எவ்வாறு உதவி செய்தார் என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். சரியானது எவ்வாறு தெரிவு செய்து கொள்வது என்பதை கற்றுக்கொண்டீர்கள். நீங்களும் கூட கர்த்தர் நடத்துகின்ற பாதையிலே நீங்கள் நடந்து கொள்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இது சரி, இது பிழை என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரிவர செய்ய கீழ்ப்படி உள்ள பிள்ளைகளாய் மாறுவதற்கு கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் அனைதினமும் வாசித்து நீங்கள் நல்ல பிள்ளைகளாய் வாழும்படியாக நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இந்த கற்றலானது உங்களுடைய வாழ்க்கைக்கு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இல்லாவிட்டால் எவ்வளவு தூரம் நாங்கள் கற்றுக்கொண்டாலும், எவ்வளவு தூரம் நேரத்தை வீணடித்து இந்த இடத்துல உட்கார்ந்து இந்த கதைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாங்கள் காணாவிட்டால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியாது. அப்படியானால் நீங்கள் எல்லாரும் நீங்க சந்தோஷமா இருக்கணும். பிள்ளைகளை எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். அதே நேரத்துல மற்றவர்களையும் சந்தோஷமாய் வைத்திருக்க வேண்டும். அந்தந்த நேரத்துக்குரிய காரியங்களை நீங்க செய்யணும். நீங்க நல்லா விளையாடணும், நல்லா பாடணும், நல்லா படிக்கலாம். எனும் கூட பாடங்களை சரிவர படித்துக் கொள்ளுங்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், ஆசிரியருக்கு கீழ்ப்படியுங்கள். சிறு சிறு உதவிகளை செய்யுங்கள். உங்களுடைய சுற்றுச்சூழல்களை பாதுகாத்து அழகாக வைத்திருங்கள், சுத்தமாக வைத்திருங்கள், உங்களை சுத்தமாக வைத்திருங்கள். இவைகள் யாவும் நீங்கள் செய்கிற விசேஷ காரியங்களா இருக்கிறது. நீங்கள் சரியானதை தெரிந்தெடுக்கிறதற்கு, சரியானதை செய்வதற்கு இவைகள் யாவும் இந்த கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு மிகவும் உதவியா இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாக. மீண்டும் ஒரு பாடத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள்.